திருநங்கைகள் குறித்து அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்ட டிக்டாக் திவ்யா ஊரார் முன்னிலையில் மன்னிப்பு கேட்ட சம்பவம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. டிக்டாக்கில் சமைத்து குளித்து துவைத்து காதலித்து டே கார்த்தி என்று தனது காதலனை தேடி ஊராக அலைந்து திரியும் இவர்தான் திவ்யா. இவர் குறித்தான சர்ச்சை ஒன்று கடந்த சில நாட்களாக இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. திவ்யா கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திருநங்கைகள் குறித்து அவதூறாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை அடுத்து சேலத்தைச் சேர்ந்த திருநங்கைகள் சிலர் திவ்யாவை எச்சரித்து வீடியோ வெளியிட்டனர். ஆனால் அதையெல்லாம் சற்றும் கண்டுகொள்ளாத திவ்யா மீண்டும் மீண்டும் திருநங்கைகளை விமர்சித்து வீடியோ வெளியிட்டதாக கூறப்படுகிறது. திவ்யாவின் அட்ராசிட்டிகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் களத்தில் இறங்கினார்கள் திருநங்கைகள். தஞ்சாவூரில் திவ்யா வசிக்கும் வீட்டை தேடி கண்டுபிடித்து விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் திவ்யா வீட்டில் இல்லை என்று கூறப்படுகிறது. தான் வீடியோவில் பேசிய பேச்சுக்கு திருநங்கைகள் வீடு தேடி வந்து விளாசி விடுவார்களோ என்று பயந்து உஷாரான டிக்டாக் குருவி தனது உறவினர் ஒருவரின் வீட்டில் கூடு கட்டியுள்ளது. இந்த நிலையில் ஊர் மக்கள் கொடுத்த தகவலின்படி திவ்யா பதுங்கியிருந்த வீட்டை கண்டுபிடித்த திருநங்கைகள் அவரை நன்கு கவனித்தனர். பின்னர் அப்பகுதி மக்கள் முன்னிலையில் நிறுத்தி மன்னிப்பு கேட்க வைத்தனர். அழுது கொண்டே நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்று திவ்யா மன்னிப்பு கேட்டார். எல்லாரும் மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யாரும் ஒவ்வொரு ஆம்பளைகளை பத்தி கூட பேசுவேன், நீ ஒவ்வொரு ஆம்பளைகளை பத்தி கூட தரவை கூட பேசுவேன். மரங்குளத்துல உள்ள ஆம்பளை பொம்பளைகளை பத்தி கூட நீ பேசக்கூடாது. இன்னொரு மரங்குளத்துல உள்ள ஆம்பளை பொம்பளைகளை பத்தி கூட நீ பேசக்கூடாது. பேசுறியா? பேசுறா என்ன பண்ண உன்னைய? இனிமே யாரையும் பத்தி பேச மாட்டேன். சைடு வாங்க சைடு. அந்த அண்ணனுக்காக தப்பிச்சேன். மாட்டி